ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் மிதுனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மிதுனராசி நேர்களே, சித்திரை மாத பலன்களும் தமிழ் புத்தாண்டு பலன்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதம் மிதுனராசி நேர்களே, ராசிநாதன் புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது மிதுனராசி நேர்கள் புறாமே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், ராசிநாதனும் 10ஆம் இடத்த அதிபதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். சொந்த தொழில் அதாவது உங்களுக்கு சித்திரை 7 வரைக்கும் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். சித்திரை 7க்கு மேல் 11ஆம் இடமும், அதே இது 5க்குடைய சுக்கிரனும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது இந்த வலுவான கிரக அமைப்புகள் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள், கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே இது ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களும், பொன்பொருள் அதாவது நகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறை இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 10ல் சனி இருப்பது இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வருவாயை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தில் செவ்வாயும் உங்களுக்கு வலுவாக இருப்பது காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே 10ல் செவ்வாய் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி இந்த பயர் ஒர்க் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக பயர் ஒர்க் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதில் கவனமுடன் கையாள வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல வருவாயை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். மிதுனராசி நேயர்களுக்கு பூராமே இந்த மாதம் பூராமே நல்ல ஒரு அற்புதமான மாதம். ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ராசியிலே குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபலருக்குமே வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் இயங்கி கொண்ட இந்த மிதுனராசி நேயர்கள் பூராமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிறையா நம்மளே ரியலாகவே பார்க்குறோம். நம்ம ஜோதிடத்துறையில் இருக்கிறனால ஜோதிடத்துறையில் வரவங்க பூராமே நிறைய பேர் இந்த மிதுனராசினர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை தேடும் ஆண் பெண் இருபலருக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம், இந்த சித்திரை மாதம் மிதுனராசியை பார்த்தால் மிக அற்புதமான மாதமாக அமைகிறது. இந்த சித்திரை மாதம் மிதுனராசி நேயர்கள் புறாமே, அதாவது சித்திரை 10ற்கு மேலும் உங்களுக்கு 11ல் இருக்கும் சுக்கிரன் 12ஆம் இடம் ஆட்சி பெற்று இருப்பதும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். உங்களுக்கு இந்த மிதுனராசி நேயர்கள் பூராமே புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.